நீண்ட நெடுங்கால பாரம்பரிய பெருமைமிக்க நமது பாரத நாட்டின், குறிப்பாக தமிழகத்தின் பண்பாடு, நாகரீகம், வீரம், காதல், கலை, வாழ்வியல், வரலாறு இவை அனைத்தையும் அறிந்து கொள்ள காலத்தின் கதவுகளை திறந்துவிடும் மூலமாக அமைவது நூற்றாண்டுகள் கடந்தும் உயிர்ப்போடு துலங்கிக் கொண்டிருக்கும் ஆலயங்களே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றே. ஆயினும் ஆலயங்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமே அல்ல. நீங்கள் தரிசித்துக் கொண்டிருப்பது காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள வாலாஜாபேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம். अहमस्मि प्रथमजारदास्य पूर्वं देवेभ्यो अमृतस्य नाभाय यो मा ददाति स हि देवमावाह अहमन्नमन्नमदन्तमास्मि गुरुभ्यो नमः। हरिः ओम्। हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह तां महावह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं गामश्वं पुरुषानहम् अश्वपूर्वां रथमध्यां हस्तिनाथप्रबोधिनीं श्रियं देवीमुपह्वये श्रीर्मा देवी जुषतां कांसोऽस्मितां हिरण्यप्राकारामार्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीम् मुखमनदीत्य प्राह वेदानशेषान् नरपति परिक्लृप्तम् शुल्कमादादुकामः स्वशुरममलवन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तम् विष्णुचित्तम् नमामि. பொதுவாக வைணவ ஆலயங்களில் வைணவ முறைப்படி அமையும் சந்நிதிகள் மட்டுமே காணப்படும். ஆனால் இந்த ஆலயம் விதிவிலக்கு. ஆதிகாலம் முதல் நிலவி வருவது காலம் கணக்கிட முடியாத சனாதன தர்மம். இந்த இந்து ஞான மரபின் உள்ளடக்கமான அத்தனை வழிபாட்டு முறைகளுக்கும் தனித்தனி சந்நிதிகள் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளன. சித்தர் வழிபாட்டின் அம்சமாக பொதிகை மலை அகத்தியருக்கும் சந்நிதி உண்டு. கூடவே நமது மரபின் வழி மூதாதையர் வழிபாடும் இங்கு உண்டு. இது தவிர விநாயகர், ஐயப்பன் சந்நிதிகளுடன் வனதுர்க்கை, நாகதேவதைகள், சப்த கன்னியர்கள் மற்றும் காலபைரவர் ஆகிய மூர்த்திகளுக்கும் சந்நிதிகள் தனித்தனியே அமைந்துள்ளன. மும்மூர்த்திகள் போல இந்த கோவிலில் அரசம், வேம்பு, வில்வம் ஆகிய 3 விருட்சங்களும் தலவிருட்சங்களாக உள்ளன.
இந்த கோயில் கிட்டத்தட்ட 300-350 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலுங்க. எங்கள் மூதாதையரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில பேர் வந்து பல முயற்சிங்க எடுத்துருக்காங்க. அதில் தியாக பிரம்மம் வந்துட்டு போன இடம் பாடல் பெற்ற ஸ்தலன்றாங்க. பாட்டி கிருஷ்ணவேணி அம்மாள் வந்து தன்னுடைய முயற்சினால் ராமர் கோயில் கட்டி அதனுடைய சேர்ந்து ஒரு பஜனை மண்டபம் அமைச்சாங்க. எங்களுடைய பெரியம்மா ஆண்டாளம்மாள் வந்து இந்த பெரிய கோயிலுக்காண்டி ஒரு தேர் முக்கியமாக தேவைன்றதுனால பிரயத்தனம் எடுத்து ஒரு தேர் அடியை கட்டினாங்க. இதன் பிறகு வந்து இளையாழ்வார் என்ற எங்களுடைய பெரியப்பா பரம்பரை அறங்காவலரான முதற்கொண்டு சனதான தர்மத்தை ஒரு படி மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தனித்தனியான சன்னதியை கட்டி முடித்தார். பழமையான சிறப்பான இந்த கோயிலுக்கு ஒரு ராஜகோபுரம் தேவைப்படுகிறது. நம்முடைய சனாதன தர்மம் தழைத்தோங்க உங்கள் அனைவரையும் இந்த திருப்பணிக்கு அழைக்கின்றோம். ஓம் தச்சயோராவ்ருணீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதஜே दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजम्. உள்பிரகாரத்தில் வைணவ பாரம்பரிய முறைப்படி அமைந்த சந்நிதிகள் காணப்படுகின்றன. கஜலட்சுமி, ஆண்டாள், ஸ்ரீராமர், எதிராஜராகிய ராமானுஜர், 12 ஆழ்வார்கள், பள்ளி கொண்ட அரங்கநாதப் பெருமாள், கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், நரசிம்மமூர்த்தி ஆகியோர் பக்தர்களுக்கு நித்தமும் அருள்பாலிக்கின்றனர். வைணவ சம்பிரதாய முறையில் அனுதினமும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நெறியுடன் நடந்து வருகின்றன. ஆலயம் சிறிதனினும் இங்கு அருள் செய்யும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளின் கீர்த்தி பெரிதினும் பெரிது. இன்றைக்கு 350 ஆண்டுகள் பின்னிட்ட இந்த திருக்கோயில் எல்லா பெருமையும் மகிமையும் உடையது என்றாலும் இதுவரை இங்கு ராஜகோபுரம் மட்டும் கட்டப்படவில்லை. தற்போது ராஜகோபுர திருப்பணிக்கான முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டுள்ளன. தனியாரால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் இந்த திருக்கோயிலின் ராஜகோபுர திருப்பணிக்கு மெய்யன்பர்களும் பக்தர்களும் தங்களால் இயன்ற அர்ப்பணிப்பை காணிக்கையாக்க வேண்டும். ஓங்கி உலகளந்து நம்மையெல்லாம் படைத்து காத்து வரும் பெருமாளுக்கு நாமும் காணிக்கை அளித்து நிறைவடைவோம். அவன் நமக்கு தந்த பெருஞ்செல்வத்தில் ஒரு சிறு பகுதி அவன் பாதங்களில் அர்ப்பணமாகட்டும். குழந்தைகளின் கையால் அமுதுண்ணும் ஆனந்தம் ஆண்டவனுக்கும் வேண்டுமே. வாழிய பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100,000 லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் நமோ நாராயணாய. ஓம் அகத்யாய நமஹ. People of this wonderful world, we'd like to introduce ourselves. Sri Srinivasa Perumal Kainkariya Trust, a trust formed by my brother Dr. Prakash and myself. The primary objective of having this trust is to identify deserving temples, ancient temples, who require assistance to renovate and for the upkeep of the temples. Hence, we formed this trust. With the funds that we have brought in and with the funds which some people have given us, we had taken up the first project, that is the renovation and Kumbhabhishekam of Sri Srinivasa Perumal Temple, Valajapet, North Arcot district. The next project we envisaged and we executed was the shelter from rain and sun for the surrounding of Pachiamman Temple in Valajapet, North Arcot district. Third project that we have taken in coordination with Mr. Prasad, the trustee of Sri Srinivasa Perumal Temple, is to execute the Rajagopuram, which is a much needed structure for the temple, making it a complete temple. We look forward to support and guidance in executing this said project. Besides this, we also look for people to identify other projects where we could be involved and also support us for the same. With everybody's support, we can take spirited, enriched temples
forward to many, many people. May all be blessed. Sarve Jana Sukhino Bhavantu.